ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் வந்து முகத்துல மங்குன்னு சொல்லுவோம். முகத்துல வந்து இந்த பக்கத்துல கருப்பு இருக்கும், இந்த பக்கத்துல கருப்பு இருக்கும். அது இல்லாம இப்போ நெத்தியெல்லாம் வந்து கருப்பு வந்துருது. முகத்துல வந்து கரும்புள்ளிகள் அதிகமாயிருது. இந்த மங்கும் கரும்புள்ளிகளும் போறதுக்கான மருத்துவத்தை இப்ப நம்ம பார்க்குறோம். இதுல ஒரு முக்கியமான மருந்தா வந்து சிகப்பு சந்தனம். சிகப்பு சந்தன கட்டை வந்து இப்பெல்லாம் கொண்டு வர முடியாது. முந்தியெல்லாம் வந்து இருக்கும். இன்னைக்கு வந்து கடையில கிடைக்கிற சிகப்பு சந்தனத்தை தான் வாங்கி ஆகணும். முந்தியெல்லாம் வந்து எல்லார் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அவ்வளோண்டு அவ்வளோண்டு கிடைக்கும். அதை வந்து எடுத்து நம்ம போட்டிருப்போம். இன்னைக்கு வந்து சிகப்பு சந்தன பொடி தான் நேரா கடையில கிடைக்கும். சந்தன கட்டையெல்லாம் கிடைக்காது. பரவாயில்ல, இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம். சிகப்பு சந்தனம் வந்து நிறைய நன்மைகளை செய்யும். முகத்துல போட்டு வந்தோம்னா முகத்தினுடைய அழகை கூட்டக்கூடியது சிகப்பு சந்தனம். சாதாரணமா இருக்கிற சந்தனம் வந்து லேசா மஞ்சள் கலந்த நிறத்துல இருக்கும், வெண்மை கலந்த நிறத்துல இருக்கும். அந்த சந்தனம் வேற நன்மையை செய்யும். இது சிகப்பு சந்தனம் அழகை கூட்டக்கூடியது. இந்த முகத்தினுடைய நிறத்தை மாற்றக்கூடியது. முகத்துல வந்து நிறத்துங்களை அந்த கருப்பா இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றக்கூடியது. இந்த சிகப்பு சந்தனத்தை அடிக்கடி பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்க முகம் வந்து அழகு கூட தான் செய்யும். இன்னைக்கு இதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. இதை யாரும் சொல்றதும் கிடையாது. சிகப்பு சந்தனம் இருக்குதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அது சிகப்பு சந்தனம் இருக்குது, அதை வந்து முகத்துக்கு பயன்படுத்துங்கன்னு யார் சொல்ல யாருக்கும் தெரியாது. ஆனா இது இருக்குது, நாட்டு மருந்து கடையில கண்டிப்பா கிடைக்கும். இதை நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து ஜாதிக்காய். ஜாதிக்காயை உரசி உரசி எந்த இடத்துல கருப்பு இருக்கோ அந்த இடத்துல போட்டு வந்தோம்னா, முகத்துல போட்டு வந்தோம்னா அந்த அந்த நிறம் வந்து கண்டிப்பா வந்து அந்த அந்த இடத்துல உள்ள நிறத்தை வந்து மாற்றக்கூடியது. ஜாதிக்காயை பயன்படுத்தும் போது முகப்பருக்கல்ல உள்ள கரும்புள்ளிகளை வந்து வெளியெடுக்கக்கூடியது. ஜாதிக்காயை பயன்படுத்தும் போது அதுல உள்ள அழுக்குகளை வெளியேற்றி முகத்தை வந்து அழகு கூட்டக்கூடியது. இப்போ ஏற்கனவே நம்ம இது பண்ணியிருக்கோம் கசகசா. இந்த கசகசாவை பயன்படுத்தும் போது அந்த முகத்துல மங்கு வந்த இடத்துல லேசா பள்ளமோ அல்லது வேற அழுக்கோ இருந்து கொஞ்சம் முரடு பாஞ்சிருந்து தோல் கொஞ்சம் முறமுறப்பு தன்மையா இருந்தா அந்த முறமுறப்பு தன்மையை அரைச்சி வழுவழுப்பு தன்மை கொண்டு வரணும்னா இந்த கசகசா தான் செய்யும். அந்த கசகசா வந்து சாப்பிட்றதுலயும் நல்லது, முகத்துல போடுறதும் ரொம்ப நல்லது. இது அம்ம தழும்புக்கு அரைச்சி போட்டு வந்தாலும் அந்த அம்ம தழும்பு காணாம போகும். அந்த அளவுக்கு அந்த பள்ளத்தை வந்து மேவக்கூடியது. முகத்துல வந்து அம்ம தழும்புலாம் வந்திருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தழும்புகள் இருக்கும். ஆனா நாள்பட போடணும். கொஞ்சம் ஒரே இதுல வந்து நல்லாயிடாது. இதெல்லாம் வந்து 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்தினாதான் அம்ம தழும்புகள் வந்து மாறும். துத்தியலை நம்ம வந்து துத்தியை பயன்படுத்துறோம். துத்தியை வந்து முகத்துக்கு போடும் பொழுது முகத்தினுடைய அழகு கூடும். துத்தியையும் நம்ம ஜாதிக்காயை அரைச்சி முகத்துல போடலாம். துத்தியையும் மஞ்சளையும் அரைச்சி முகத்துக்கு போடலாம். இதுல இருக்கிறத ஒன்னொன்னையும் மாத்தி மாத்தி எல்லாத்துலயும் துத்தி தான் சேர்க்கணும். எதை அரைச்சாலும் அதோட துத்தி சேர்த்தீங்கன்னா முகத்தினுடைய அழகை கூட்டக்கூடியது. முகத்தை சுத்தம் செய்யும். முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளையும் மங்கையும் நாளடைவில் இல்லாம ஆக்கிடும். முகத்தினுடைய அழகை பொலிவை கூட்டக்கூடியது. அழகை வந்து கூட்டும். அழகு கூடும் பொழுது முகத்துல புள்ளிகள் எதுவுமே இருக்காது. கரும்புள்ளிகள் இருந்தா சரியாகக்கூடியது. அந்த மங்குன்னு சொல்லுவாங்க. மங்குன்னு இருந்தா கர்ப்பப்பையில அழுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். கர்ப்பப்பையில இருக்கிற அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியாகும். சிலருக்கு வந்து இன்னைக்கு கர்ப்பப்பையை எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த முகத்துல இருக்குன்னா அந்த அழுக்கு அங்க தேங்கினதுல ரத்தத்துல வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கிறதால இது இங்க தோல்ல முகத்துல காட்டாம இதை மேல போட்டுட்டு வரும்போது அந்த முகத்துல உள்ள அந்த மங்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது துத்தி இலையை தான் பயன்படுத்தணும். துத்தி இலையோட எலுமிச்சம் பழத்தை கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சி அந்த இடத்துல போட்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கிற அழுக்கு எடுக்கக்கூடியது. ஒவ்வொன்றுத்துக்கும் இது வந்து துணையா போகும். இதை வந்து தனிப்பட்ட முறையில இது ஒண்ணு தனித்தனி மருத்துவமா செய்யலாம், தவறே கிடையாது. ஆனா இது கூட்டு மருத்துவமா செஞ்சோம்னா நிறைய நன்மைகள் தரக்கூடியது. இதோட பாசிப்பயிறு போடுறோம். பாசிப்பயிரை போடும்போது தோலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சி எடுத்தா மாதிரி அழுக்குகளையும் தோல் துவாரங்களையும் சுத்தம் செய்யக்கூடிய தோல் துவாரத்துக்குள்ள பாசிப்பயிரினுடைய மாவு உள்ள போய் அங்க உள்ள அழுக்குகளை மீண்டும் வெளியே கொண்டு வரும்போது அந்த நிறமே மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் குழந்தைகளுக்கு பாசிப்பருப்பு மாவு அரைச்சி உடம்பு முழுவதும் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. குழந்தை வந்து நல்ல வெள்ளை நிறமா வரும், நல்ல வந்து நிறமா இருக்கும். என் பிள்ளை வந்து அந்த தங்க நிறமா வரும்னு சொல்றாங்கன்னா இதெல்லாம் பாசிப்பருப்பு போட்டா தான் வரும். இன்னைக்கு இருக்கிற சோப்புகளை போட்டாலும் அதெல்லாம் வராது. அதெல்லாம் வந்து ஒரு வாசனை திரவியம். இது வாசனையே இல்லாதது. வாசனைக்கு வேணும்னா சந்தனம் சேர்த்துருக்கோம். அதுலயும் வந்து சிறிதளவு தான் வாசனை இருக்கும். அதிக அளவு வாசனை இருந்தாலே நிறைய வந்து உடம்பை வந்து கெடுக்கக்கூடியது. இயற்கையா மனம் இருந்தால் அது தவறு செய்யாது. அதனால தான் பாசிப்பருப்பு போட்டோம்னா உடல்ல உள்ள எண்ணெய் பசைகளை பூரா சுத்தம் செய்யும். குழந்தைகளுக்கு குளிப்பாட்டி முடிஞ்சதும் எண்ணெய் தேய்க்க சொல்றோம். மீண்டும் குளிப்பாட்டும் போது பாசிப்பருப்பு போடும்போது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற எண்ணெய்கள் மேல ஒட்டி இருக்கிற அழுக்குகளையும் இது கழுவி கொண்டு வந்துடும். அதே மாதிரி இது யார் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் முகத்துல எண்ணெய் வடிகிற முகத்துல இந்த பாசிப்பருப்பை போட்டு வந்தோம்னா அந்த எண்ணெய் வடிகிறதெல்லாம் எடுத்து முகத்தை வந்து நல்ல நிலை கொண்டு வந்துடும்.
எலுமிச்சம்பழம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலுமிச்சம்பழத்தை முகத்தை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு உடம்பு சூடு அதனால முகத்தில் தேய்ச்சிருக்காங்க. எலுமிச்சம்பழத்தை தனியாக தேய்ச்சாலும் தவறு பண்ணாது. இதோட கூட்டு மருந்தா செஞ்சோம்னா நிறைய நன்மைகள் செய்யும். எலுமிச்சம்பழத்தை தனியாக தேய்ச்சோம்னா முகம்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் வந்து அதிக அளவு சிட்ரிக் ஆசிட் இருக்கு. இதோட சேர்ந்து பாசிப்பயிரும் நம்ம துத்தி இலையும் சேர்த்து அரைச்சி முகத்தில் போட்டிங்கன்னா ஒரு அந்த அரிப்புத்தன்மை லேசாக இருக்கும். ஆனால் வந்து நல்லதை செய்யும். முகத்தினுடைய அழகை கூட்ட ஆரம்பிச்சிடும். எலுமிச்சம்பழத்தை லேசாக தேய்ச்சாலே போதும், முகத்தில் உள்ள அழகு கூட ஆரம்பிச்சிடும். எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பல் விளக்கும் போது பயன்படுத்தினா பல்லே வெள்ளையாயிடும். சாதாரணமாக இருக்கிற பல்பொடியில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு நிழல் காய்ச்சல் போட்டு அதை எடுத்து நீங்கள் பல் விளக்கி பாருங்கள், வெள்ளையாக இருக்கும். மஞ்சளாக இருக்கிற பல் வெள்ளையாக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த பழத்தை வந்து அதிகமாக நேரடியாக போடாமல் இதோட கூட்டு கலவையாக போட்டோம்னா முகத்தினுடைய நிறத்தை அந்த மங்கை வந்து சிறுக சிறுக கரைய வைக்கக்கூடியது. இது வந்து மஞ்சள் வந்து நம்ம பூசு மஞ்சள், முகத்துக்கு பெண்கள் வந்து உரசி முகத்துக்கு போடுற மஞ்சள். இது வந்து குண்டு மஞ்சள் சொல்லுவோம், இந்த பூசு மஞ்சள் சொல்லுவோம். இந்த மஞ்சளை வந்து நம்ம முகத்துக்கு போட்டு வந்தாலே அந்த அந்த நிறங்கள் மாறும். இன்னைக்கு யாருமே மஞ்சள் பூசுறதே கிடையாது. எந்த பெண்ணை பார்த்தாலும் முகத்தில் மஞ்சள் பூசின பெண்களை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கே பேர் போனது மங்களகரமானதுன்னா மஞ்சள் தான். அந்த மஞ்சளை போட்ட முகத்தை இன்னைக்கு யாருக்குமே பார்க்க முடியாது. மஞ்சள் போட்டிருந்தா ஏதோ ஒரு சாமியாடி வருதுன்றாங்க. ஏன்னா அந்த வந்து நல்லா ஒரு பொண்ணு வந்து மஞ்சள் போட்டு வந்து அதை சொல்லியே போட விடாமல் செஞ்சுறாங்க. மஞ்சள் போட்டால் முகத்தில் வந்து மீசைகள், பெண் மீசைகள் வளராது. பெண்களுக்கு இந்த ரோமம் வந்து தாடி மாதிரி வருது, கிருதா மாதிரி வருதுன்னுவாங்க. இதெல்லாம் வந்து வராது. மஞ்சளை அரைச்சி போட்டு வந்தாங்கன்னா தேவையில்லாத இடங்கள்ல முடி முளைக்காது. அந்த முடியை வந்து வரவிடாமல் செய்யக்கூடியது இந்த மஞ்சள். இந்த மஞ்சளை வந்து பெண்கள் இன்னைக்கு மொத்தமாக நிராகரிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு கிரீம் இருக்கா, அழகு கிரீம் இருக்கா, இதை நான் போட்டுட்டு இன்னைக்கு நல்லா இருந்தா போதுன்னுவாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள், நம்ம பெத்த தாய்மார்கள் எல்லாருமே மஞ்சள் பூசியிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் கணவன்மார்கள் முன்னாடி மஞ்சள் பூசிட்டு வந்து நின்னா மங்களகரமாக இருக்குன்னே மஞ்சள் பூசினாங்க. இன்னைக்கு யாருக்கு யாருன்னே ஒன்றும் பார்க்கறதே கிடையாது. அதனால மஞ்சள் யாருமே பூசுறது கிடையாது. மஞ்சள் பூசினா வீட்டில் வந்து 8 லட்சுமிகளும் வீட்டுக்கு வரும். அப்போ வந்து செல்வங்கள் கூடும். நிறைய நன்மைகள் வேணும்னா மஞ்சளை பயன்படுத்தணும். இந்த கூட்டு கலவையை சேர்த்து நம்ம மங்குன்னு சொன்னா இந்த இந்த 2 இடத்துல கன்னத்துல இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்கும். சிலருக்கு வந்து நெத்தி எல்லாம் வந்திருக்கும், கருப்பு வந்திருக்கும். அந்த கருப்புகளை வந்து எடுக்கணும். அந்த நிறத்தை வந்து சுத்தமாக்கணும். அந்த தோல் முரடு பாஞ்சிருக்கும். முரடுனா அந்த தோல் வந்து ரொம்ப கனமா இருக்கும். அதை வந்து சொறி மாதிரி இருக்கும். தேய்ச்சோம்னா கையை கூட அது தோல் வந்து லேசாக இப்படி பிடிச்சாலாம் வராது, இழுத்தா வரவே வராது. எந்த இடத்துலையும், முகத்துலேயும் கன்னத்துலேயும் அந்த இடம் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். இங்கே முரடு பாஞ்சு போயிருக்கும். அந்த முரடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்த மாதிரி கழுவி மெதுமெதுப்பாக ஆகி கன்னத்தை வந்து தொட்டால் வந்து சின்ன பிள்ளை கண்ணம் மாதிரி ஆக்கக்கூடியது இந்த அனைத்து பொருள்களும் சேர்ந்தது. இந்த செஞ்சந்தனம் போடுறோம். இந்த செஞ்சந்தனம் சேர்க்கிற போது நிறைய நன்மைகள் நடக்கும் முகத்துக்கு. இந்த செஞ்சந்தனம் யாருமே பயன்படுத்துறது கிடையாது. கடைக்காரர்கிட்ட தான் தெரியும். அவங்க எதுலையாவது ஒரு மருந்தில் கலக்கி இதை தேயின்னு சொல்லி அப்படி போட்டால் ஒழிய அவங்களா போய் வாங்குறது கிடையாது. இதெல்லாம் பயன்படுத்தணும். இதை செஞ்சந்தனமோ எலுமிச்சம்பழம் சாரையும் மொத்தமாக குழைச்சி முகத்தில் போட்டு வந்தாலும் இந்த மங்கு மாறும். இந்த மங்கு மாறுறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். முகத்தில் மங்கு போகிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மங்குன்னா முகத்தில் உள்ள கருப்பு நிறமாக இருக்கும். இந்த நெத்தியிலையும் தோல்லையும் கருப்பு நிறங்களாக இருக்கிற அந்த மங்கு வந்து வெளியேறதுக்கு துத்தி இலையை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவங்கவுங்க முகத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் அளவு முறைகள் வந்து தேவையில்லை. ஒரு 20 கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த துத்தியை வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கோம். சிலர் வந்து முகம் பெரிய முகமாக இருக்கும். அவங்களுக்கு தேவைக்கு தக்கன இதிலிருந்து அப்படியே அவங்க கணக்கு போட்டுக்கிற வேண்டியதான், கொஞ்சம் கூட்டிக்கிற வேண்டியதான். கசகசா வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம். 5 கிராம் அளவுக்கு போதுமானது. இது ஜாதிக்காயில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதுமானது. ஜாதிக்காய் அதிக அளவு தேவையில்லை. ஜாதிக்காய் வந்து இன்னைக்கு நிறைய வந்து நன்மைகள் செய்யக்கூடியது. ஜாதிக்காயை உள்ளுக்கு சாப்பிட்டா நிறைய நன்மைகள் நடக்கும். இதை வந்து கேரளா மலைப்பிரதேசத்தில் தான் கிடைக்கக்கூடியது. இதுலேயே ஜாதிபத்திரி இருக்குது. இந்த ஜாதிக்காய்க்கு மேலே வர பூ தான் வந்து ஜாதிபத்திரி. அந்த ஜாதிக்காயை பயன்படுத்துகிறோம். இந்த ஜாதிபத்திரியை எடுத்ததுக்கப்புறம் இந்த கொட்டையிலிருந்து அரைச்சி எடுத்த இந்த ஜாதிக்காய் போட்டு இந்த செஞ்சந்தனத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துட்டா போதுமானது. இந்த 5 கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்ததுல இதுலேருந்து 5 கிராம் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பு வந்து 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தவறே கிடையாது. பாசிப்பருப்பு சேர்க்கறதுல தவறே கிடையாது. ஒரு 20 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு.
மஞ்சள், பூசு மஞ்சள் இது ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறா போதுமானது. பூசு மஞ்சள் 5 கிராமே போதுமானது. எலுமிச்சம்பழத்தை நல்லா அறுத்து வச்சிருக்கோம். இந்த ஒரு எலுமிச்சம்பழம் இந்த அளவுக்கு இருந்தா போதுமானது. பெரிய எலுமிச்சம்பழமா இருந்தா அரை எலுமிச்சம்பழம் எடுத்துங்க. இது வந்து ஒரு அளவு சின்னதா தான் இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கிறதால இது வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை மொத்தமா போட்டு தான் ஆகணும். ஒரு எலுமிச்சம்பழத்தில் உள்ள சாறு வந்து ஒரு 20 ml தான் இருக்கும் இதுல இருக்கிறது. இதை நேரடியா அதுல புழிஞ்சு விட்டுருங்க. நல்ல மணமாவும் இருக்கு. இது வந்து நல்ல மணமாவும் நல்ல வந்து பசை மாதிரி இருக்கு. இதை வந்து இரவு நேரத்துல போடணும். இரவு நேரத்துல எந்த அளவுக்கு நீங்க முகத்துல கருப்பு இருக்கோ அந்த இடம் முழுவதும் போட்டு விட்டு இரவு முழுவதும் நல்லா காய விட்டுட்டு காலையில குளிச்சா போதுமானது. இதே மாதிரி தினந்தோறும் செஞ்சுட்டு வந்தோம்னா எவ்வளவு அந்த கருப்பு நிறமா இருந்தாலும் முகத்துல அழகு கூடும். இல்ல முகமே கருப்புனாலும் இதை போட்டு வரலாம், தவறு கிடையாது. போட போட முகம் அழகாகத்தான் இருக்கும். ஆனா மங்குக்கு மட்டும் போட்டோம்னா அது அந்த மங்கை வந்து சீக்கிரமா எடுத்துரும். சிலர் வந்து முகமே கருப்பா இருக்கு, அதனால நான் இதை செஞ்சு முகத்துல போடலாமான்னு கேட்பாங்க. தைரியமா போடலாம், தவறு செய்யாது. முகத்துல போட போட முகத்தினுடைய அழகு கூட்டம். இதை வந்து இரவு முழுவதும் போட்டிருக்கணும். நல்லா வந்து மின் விசிறிக்கு நேரா படுத்துருங்க. இதை போட்டு விட்டு நல்லா முகம் காஞ்சுதுன்னா காலையில எழுந்திரிச்சு இதை வந்து நல்லா முகத்தை கழுவுனா போதுமானது. சோப்பு தேவையில்லை. சோப்பு இல்லாமல் இதை முகத்தை கழுவலாம். இது தேவைன்னா நீங்கள் அரப்பு பொடியை போட்டு முகத்தில் அரைச்சி கழுவலாம். இன்னைக்கு அரப்பு பொடியே இல்லைன்னா இதுவே வந்து சுத்தம் செய்யக்கூடியது. நீங்கள் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருப்புகள் உள்ள இடத்துல புள்ளியில் இருக்கிற இடத்துல எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். அதனுடைய அழுக்குத்தன்மைகள் எல்லாமே அந்த தண்ணியிலே வந்துடும். இது தினந்தோறும் போட்டு 45 நாள் நீங்கள் போட்டு வரும்போது முகத்தில் எவ்வளவு மங்கு இருந்தாலும் அந்த மங்கு வந்து கரைய ஆரம்பித்து முகம் அழகாக இருக்க ஆரம்பிச்சிடும். மங்கு இருந்தாலே நிறைய பேருடைய முகத்தை மறைக்கிறதுக்கு நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, நிறைய கிரீம்களை போட்டு அதை மறைக்கிறாங்க. அதையும் மீறி வந்து அசிங்கமாக தெரியுதுன்னு வெளியில் வர்றது கிடையாது. சில பேர் நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கே போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து முகம் வந்து அசிங்கமாக இருக்குன்னுவாங்க. பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக முகத்தில் அழகு வேணும்னா இதெல்லாம் செஞ்சுக்கிறணும். ஏன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இது எல்லா இடத்துலையும் கடையிலையும் கிடைக்கக்கூடியது. இந்த செஞ்சந்தனம் நாட்டு மூலிகை மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். ஜாதிக்காய் அங்கேயே கிடைக்கும். பாசிப்பருப்பும் அங்கேயே கிடைக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. துத்தி இலை ரோட்டோரத்திலே இருக்குது. துத்தி எல்லாத்துலேயும் சேர்க்கலாம். எலுமிச்சம்பழத்தை ஒரு பழம் அளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கு மேலே போட்டோம்னா கொஞ்சம் எரிச்சலை உண்டு பண்ணும். சீக்கிரமாக வந்து அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு எலுமிச்சம்பழத்து சாறை புழிஞ்சு எடுத்து நம்ம சோழி விளையாடுவாங்க பாருங்க, அந்த சோழி எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தில் போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் அந்த சோழியே கரைஞ்சி போயிடும். அதனுடைய தன்மை எதுவுமே இருக்காது. சோழி எங்கே இருக்குன்னு தெரியவே தெரியாது. இல்லை, ஒரு கோழி முட்டை எடுத்து நீங்கள் அந்த எலுமிச்சம்பழ சாறில் போட்டு கோழி முட்டை முங்குற அளவுக்கு சாரை ஊற்றி வச்சுட்டு பாருங்கள். 20 நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டையினுடைய தோல் இருக்காது. அந்த உளு முட்டை தான் இருக்கும். தோல் முட்டை இருக்கும், மேலே உள்ள ஓடு கரைஞ்சி போயிருக்கும். அந்த அளவுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்க சிட்ரிக் ஆசிட் வந்து அரிக்கக்கூடியது. அப்போ முகத்தில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரும்போது எவ்வளவு முரடு பாஞ்சு இந்த முகமாக இருந்தாலும் அதை சரி செய்யும். நேரடியாக வந்து அந்த தோலை கெடுக்காமல் இருக்க தான் இத்தனை கூட்டு பொருள்கள் அதோட சேர்க்கணும். தனியாக எலுமிச்சம்பழம் போட்டோம்னா முக கன்னங்கள் வந்து புண்ணாயிடும். புண்ணானா செவந்து போயிருக்கும். அந்த சிகப்பை வந்து கொஞ்சம் தேய்ச்சோம்னாலே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கூட்டு கலவையாக சேரும்போது அந்த எலுமிச்சம்பழத்தினுடைய தன்மையை இதெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிடும். குறைக்கும் பொழுது அந்த முகத்தில் உள்ள மங்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 45 நாள் தொடர்ச்சியாக போட்டு பாருங்க, முகத்தினுடைய அழகு கூடும். முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் கண்டிப்பாக வெளியேறிடும். சிலருக்கு முதுகுல எல்லாம் நிறைய கரும்புள்ளிகள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத வந்து லேசா தடை விட்டு ராத்திரில போட்டு தூங்கிட்டு வந்தாங்கன்னா முதுகுல உள்ள கரும்புள்ளிகள் சரியாயிடும். சிலர் உடல் முழுவதும் எனக்கு கரும்புள்ளிகள் இருக்கு, இது வந்து வெளியே வரலன்னா அவங்க வந்து வேலையே செய்யலைன்னு அர்த்தம். இந்த கணினியில உட்காந்து வேலை செய்யாதவங்களுக்கு உடல் முழுவதும் கரும்புள்ளிகள் இருக்கும். அதெல்லாம் வந்து போகணும்னா கண்டிப்பா கொஞ்சம் வேர்வை வர அளவுக்கு வேலை செய்யணும். அதுக்கப்புறம் இதை போட்டோம்னா அதெல்லாம் வெளியே வரும். இல்லைன்னா உள்ள உடலுக்குள்ள இருக்க அழுக்கு வந்து தங்கி அங்க எல்லாமே கருப்பா இருக்கும். சிலர் சட்டையவே கழட்ட மாட்டாங்க. சட்டையை கழட்டினா உடம்பு முழுவதும் திட்டுகளா இருக்கும். அந்த திட்டுகள் எங்க இருந்து வந்துச்சுன்னா உடல்ல வந்து வேர்வையே வேர்க்காம உள்ள அழுக்குகள் அந்த தோலோட வந்து நின்றுக்கிறோம்.
அந்த தோலோட நிற்கிறதால அந்த தோல் நிறம் பூரா அழுக்கு நிறமாக இருக்கும். முகத்துக்கு மட்டும் இவங்க பவுடர் போட்டு வந்திருப்பாங்க. சட்டையை கழட்டவே மாட்டாங்க. சட்டையை கழட்டினா அது பார்க்கவே சகிக்காது. அவங்களுக்கும் இது சரியான மருந்து. இது யாராக இருந்தாலும் போடலாம். இது இரவு நேரத்தில் போட்டு வந்தால் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இன்னைக்கு பகலில் யாருமே போடுறதுக்கு நேரம் இல்லை. நேரம்னா வேலைக்கு போகிறாங்க. அதனால் இரவு நேரத்தில் போட்டு குறைந்தது 45 நாள் போட்டு வந்தாங்கன்னா முகத்தில் உள்ள மங்கு அனைத்தும் மறையும். அதனால் முக அழகு கூடும். இந்த முக அழகு கூடுறதுக்கு இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து மாந்தத்துக்கான மருந்து. மாந்தம்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் இது ஒரு நோய். மாந்தம்னா அந்த குழந்தைங்க கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா, கையை பிடிச்சி மேல் பாகத்தை அப்படி லேசாக தடவிட்டு மோந்து பார்த்தோம்னா ஒரு கெட்ட வாடை வரும். அந்த குழந்தைங்க வாந்தி ஒவ்வாமையாயிட்டு இருக்கும், வயிற்றோட்டம் போயிட்டு இருக்கும், குழந்தைங்க சாப்பிடாது. இதற்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். இதை முதல்ல ஓமத்தை எடுத்து வறுக்கணும். ஓமத்தை வறுத்தா தான் அதனுடைய முழு பலன் கிடைக்கும். இந்த ஓமத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொண்டா போதும். ஏன்னா குறைந்தது 5 கிராம் அளவுக்கு அந்த ஓமத்தை எடுத்துக்கொள்ளணும். அது அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை நம்ம அதை தனியாக அரைச்சி எடுத்துக்கிறணும். கருவேப்பிலை ஒரு 5 கிராம் அளவுக்கு போதுமானது. இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தேன் சேர்த்து கொள்ளணும். ஏன் ஓமத்தை வறுக்கணும்னா அந்த ஓமம் வறுத்தா தான் அந்த குழந்தைக்கு உடலில் உள்ள அந்த துர்நாற்றம் போகும். அந்த துர்நாற்றம் போகிறதுக்கு இந்த ஓமத்தை கொஞ்சம் வறுத்து எடுத்து அது படுக்கையில் தூவிடணும். குழந்தை படுத்திருக்கிற படுக்கையிலையும் தூவிடணும், உள்ளுக்கும் கொடுக்கணும். அப்போ வந்து இந்த மாந்தமானது குறைய ஆரம்பிச்சிடும். மாந்தம் குறையாம அந்த சீரடிச்சது குழந்தைக்கு சீரடிச்சதுனாலே அந்த குழந்தை தேராது. சீரடித்த குழந்தைக்கு இதை கொடுத்தோம்னா அந்த நோய் கட்டுப்பட்டு குழந்தை மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து நல்ல பால் சாப்பிட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கும். இந்த வறுத்த ஓமத்தை படுக்கையில் போட்டு அது மேலே படுக்க வச்சிங்கன்னா சூடோடு இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் படுக்க போடணும். நம்ம எல்லாமே ஆர்வ கோளாறில் சூடோடு போட்டு பிள்ளைய தூக்கி போட்டுறக்கூடாது. முதுகெல்லாம் வெந்து போயிடும். ஏன்னா சொல்லிட்டாரு சூடோடன்னு இல்லை, ஆற வைக்கணும்னு சொல்லலையா, சூடோடன்னு தூக்கி போட்டுருவாங்க. நம்ம ஆர்வம். ஆனால் அந்த மாதிரி தயவுசெய்து செஞ்சிடாதீங்க. நல்லா ஆற வச்சு கையை வச்சு தொட்டு பாருங்கள் படுக்கையில் போட்ட ஓமத்தை. படுக்கையில் 50 கிராம் ஓமம் வரைக்கும் போடலாம், தப்பு கிடையாது. அந்த ஓமத்தை தூவி விட்டுட்டு அது மேலே குழந்தை படுத்திருந்தா அந்த மாந்தம் தானாக குறையும். உடலில் உள்ள வாடைகள் அந்த துர்நாற்றம் தானாக மாறும். இதை ஒரு கலவையாக இந்த கருவேப்பிலை சேர்ந்த கசகசா ஓமத்தை மட்டும் வறுக்கணும். கசகசா வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோடு சேர்ந்த தேன் கலவையை அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த குழந்தைக்கு 3 வேளையும் கொடுக்க அந்த மாந்தம் நல்லாயி அந்த மறுநாள் அந்த குழந்தை நல்லபடியாக துள்ளி விளையாடும், நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாந்தத்துக்கான மருந்து இந்த கருவேப்பிலை கசகசா இது சேர்ந்த ஓமம் வறுத்தது. இது வந்து பார்க்கும்போது அதை நம்மளே சாப்பிட்றலாம். குழந்தைக்கு எங்கே கொடுக்க போகிறோன்ற அளவில் இருக்குது. நம்ம சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் அதிகம். வேர்வை நாற்றம் இருக்காது நம்ம உடம்புல. வேர்வை துர்நாற்றம் வீசுது பாருங்க, அவங்க இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். துர்நாற்றம் அவங்க மேலே கத்தால வாடை அடிக்கும். யாருமே கிட்ட வர மாட்டாங்க. பொண்ணு கட்டினா பொண்ணு பிரிஞ்சு போயிடும். அவங்களுக்கு இது வந்து முக்கியமான மருந்து. ஏன் பொண்ணு வேணான்ட்ட அந்த பொண்ணு மேலே எனக்கு கத்தால வாடை அடிக்குதுன்னு மாப்பிள்ளை வேணான்ருவான். இல்லை மாப்பிள்ளை மேலே கத்தால வாடை அடிக்குது, அந்த நாற்றம் வீசுது துர்நாற்றம் வீசுதுன்னு பொண்ணு வேணான்றோம். அதனால் இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த வேர்வை வாடையே மாறிடும். நறுமணம் வீசும் உடலாக மாறிவிடும். அந்த ஓமமானது உள்ள வேர்வைகளை களைஞ்சி கற்றாழை வாடையை வெளியேற்றிவிடும். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவங்களும் இதை சாப்பிடலாம். தாய்மார்கள் அதிகமாக உடலில் உள்ள வேர்வை வாடை உள்ள பெண்களாக இருந்தால் இதை சாப்பிட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க பால் வழியாக இந்த மருந்து போய் சென்று குழந்தைக்கு வரும் நோயை முதல்லையே காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த மருந்துக்கு உண்டு. இது மாந்தம் வந்த குழந்தைக்கு கொடுத்தால் ஒரு நாள்லேயே குணமாகும். பக்கத்து வீட்டில் மாந்தமாக இருந்த குழந்தை இருந்தால் நம்ம வீட்டில் இதை செஞ்சு நம்ம குழந்தைக்கு வராமல் தடுக்கலாம். தாய்மார்கள் சாப்பிட்டு அதை அவங்க குழந்தைக்கு கொடுத்தா அவங்க குழந்தைக்கு வராது. மாந்தம் வந்த குழந்தையை எந்தெந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்களோ அத்தனை வீட்டில் இருக்கிற குழந்தைக்கும் மாந்தம் பிடித்து கொள்ளும். மாந்தம் என்றால் எதிர் சீர் என்று சொல்வார்கள். அந்த குழந்தையினுடைய நோய் அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்து அந்த குழந்தையும் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கும். இந்த குழந்தை அந்த வீட்டில் போய் வாந்தி எடுத்தாலே அந்த குழந்தைக்கு அதே போல் நோய் தொற்றிக்கொள்ளும்.
இது ஒரு மோசமான ஒரு நோய். இந்த நோயிலிருந்து விடுபடணும்னா அவங்க கண்டிப்பா அந்த மாந்தத்தை வரவிடாம செய்யணும்னா கண்டிப்பா குளிக்கணும், சுத்தமா இருக்கணும். ஆடைகளை துவைச்சி நல்ல ஒரு துணியை கட்டிட்டு தான் அவங்க நல்ல புத்தாடைகளை அணிந்திருந்தா ரொம்ப நல்லது. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னாங்கன்னா அது இதுக்காகத்தான். கசக்காம எதையும் நம்ம சுத்தம் பண்ணாம அழுக்கு துணியோட இருந்தோம்னா அறிவு இழந்து போவோம். அறிவு இழப்பது மட்டுமல்ல, நோய்க்கு அடிமையாகும். நோய் வந்தாலே அந்த வீட்டில் உள்ள செல்வங்கள் ஓடிவிடும். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஒரு நோய் வந்தால் போதும் நீ பிச்சைக்காரனாய் ஆகிவிடுவாய்ன்னு அன்னைக்கே எழுதி வச்சிருக்காங்க. அது அன்னைக்கு யாருக்கும் தெரியல, அது இன்னைக்கு தான் தெரியுது. ஒரு நோய் வந்தா 10 லட்சம் வருது செலவு, 20 லட்சம் வருதுன்றாங்க. சுத்தமா இருந்தா சுத்தம் சோறு போடுன்னு சொன்னாங்க. சுத்தம் சுகத்தையும் தரும். சுத்தமா இருக்க இருக்க நம் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். குழந்தைகள் நல்லா வளரணும்னா சுத்தமா இருக்கணும். சுத்தமாக தரைகளை பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் மலம் கழித்து விட்டால் கண்டிப்பா உடனடியாக அந்த மலத்தை கழுவி விட வேண்டும். குழந்தையும் கழுவ வேண்டும். குழந்தையை கண்டிப்பாக சுத்தமாக வைத்து இந்த மாந்தத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.